Hello students, welcome back to the social class 6 geography chapter 6 major landforms of the earth. Do you know what is meant by landforms? எஸ் நிலப்பரப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இப்போது நம்மளுடைய ஆர்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிலப்பரப்புகள் பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see. You must have seen some of the landforms features as shown at the figure 6.1 below. You will notice that the surface of the earth is not same everywhere. The earth has an infinite variety of landforms. Some part of the lithosphere may be rugged and some are flat. அதாவது லித்தோஸ்பியர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஓகேவா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர் நிறைந்த பகுதிகள், லித்தோஸ்பியர் அப்படின்றது சாயில்டு போர்ஷன்ஸ் மண் நிறைந்த பகுதிகள் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம் ஓகேவா. இப்போது நம்ம ஆர்த் அப்படின்றது இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் எல்லா பிளேஸுமே வந்து சேமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓகேவா. ஸோ பிளைன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்குது, மவுண்டெயின்ஸ் இருக்குது, பிளாட்டிஸ் இருக்குது, தென் ரிவர்ஸ், லேக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து உருவானதான் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய earth அப்படின்றது. அப்போது எல்லா பிளேஸுமே எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. ஒரு பிளேஸ்க்கும் இன்னொரு பிளேஸ்க்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. Okay, then these landforms are a result of two processes. You will be amazed to know that the ground you see or the standing or slowly moving. Within the earth, a continuous movement is taking place. The first or the internal process leads to the upliftment of the snaking of earth's surface at several places. அதாவது இப்போ நம்ம லேண்டில் வந்து நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது earthல நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டூ ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம earthல தான் இருக்கோம். earthல நம்ம நின்றுட்டு இருக்கும்போது அந்த earth வந்து என்ன ஸ்லோவாக வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது வித்தின் த earthலே. ஸோ அது வந்து நமக்கு தெரியறது கிடையாது ஓகேவா. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see. A hill is a land surface higher than the local area. Broadly, a steep hill within an elevation of more than 600 meters is termed as a mountains. Okay, இப்போது நம்ம இருக்கக்கூடிய பிளைன்ஸ் எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃப்ளாட்டாக இருந்து இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா இதுலேருந்து ஹைட் அதிகமாக இருக்குது, அதாவது 600 மீட்டர்ஸ் வந்து எலிவேஷன் ஹைட்டாக இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பிளைனாக இருக்கும், ப்ளஸ் வந்து மவுண்டெயின்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ராக், அதாவது ரக்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து எலிவேஷன் ஹைட்டாக இருக்கும். அதை தான் என்னன்றாங்க மவுண்டெயின்ஸ், மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நேம் சம் மவுண்டெயின்ஸ் வித்தின் ஏ ஹைட் ஆஃப் மோர் தென் 800 மீட்டர்ஸ், அதாவது 800 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது எலிவேஷன் ஹைட்டாக இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகேவா. ஓகே, the second are the external process in the continuous wearing down the rebuilding of the land surface. The wearing away of the earth surface is called the erosion. அதாவது இங்கே எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ மவுண்டெயினில் வந்து இந்த பீக் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த எரோஷன் அந்த காரணத்தால் அது வந்து அரிப்புத்தன்மை அதிகமாகி மங்கி போன மாதிரி இந்த ஷேப்க்கு வந்துடும் ஓகேவா. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா திரும்பவும் வந்து வளருது இல்லையா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதாவது ரீபில்ட் ஆகிறது. ஓகே, ஸோ அந்த நேச்சுரல் எல்லாமே வந்து ரீபில்ட் ஆகிறது என்ன அப்படின்னாக்கா எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் த சர்ஃபேஸ் இஸ் பீயிங் லோயர் பை த ப்ராசஸ் ஆஃப் எரோஷன் அண்ட் ரீபில்ட் பை த ப்ராசஸ் ஆஃப் டெபாசிஷன். அதாவது இந்த எரோஷன் அரிப்புத்தன்மையால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதோடைய ஹைட் அப்படின்றது லோயர் ஆகும், திரும்பவும் அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா ரீபில்ட் பண்ணி, அதாவது டெபாசிஷன் பண்ணி ரீபில்ட் ஆகுது இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, these two process carried out by the running water, ice and wind broadly. We can group differently landforms depending on the elevation of slopes and mountains, plateaus and the plains. அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது இன்ஃபினிட் வெரைட்டிஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து எந்த ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ப்ராசஸ் அண்ட் தி எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து மெயினாக உருவான ஒரு சில லேண்ட்ஃபார்ம்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா
மவுண்டெயின்ஸ் பார்த்துருப்போம், பிளைட்டிவ்ஸ் அந்த பிளைன்ஸ். அதாவது மவுண்டெயின்ஸ் அப்படின்றது என்ன, எலிவேஷன் ஸ்லாப்ஸ் அதிகமாக இருக்கும். தென் பிளைட்டிவ்ஸ் வந்து மவுண்டெயின்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டேபிள் லேண்ட் மாதிரி இருக்கும். தென் பிளைன்ஸ் வந்து கொஞ்சம் தட்டையாகவே இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்லி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி மவுண்டெயின்ஸ். ஓகே, மவுண்டெயின்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, எஸ் மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, let's see. A mountain is any natural elevation of the earth's surface. The mountains may have a small summit and the broad base. அதாவது மவுண்டெயின்ஸ் அப்படின்றது என்ன, நேச்சுரல் எலிவேஷன். அதாவது இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு வந்து நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பெரிய பில்டிங்காக நம்ம மேக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், பில்ட் பண்ணுறோம். ஆனால் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது வந்து யாருமே பில்ட் பண்ணல, நேச்சுரல் எலிவேஷன். அது நேச்சுராகவே அந்த எலிவேஷன் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ மவுண்டெயின்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மால் சம்மிட்ஸ் இருக்குது, குட்டி குட்டி சம்மிட்ஸ் இருக்குது. தென் ப்ராட் பேஸ், அதாவது இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி இருக்குன்னா ஸோ இதுக்குள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ப்ராட் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இட் இஸ் கன்சிடரபிளி ஹையர் தேன் த சரௌண்டிங் ஏரியா. சம் மவுண்டெயின்ஸ் ஆர் even higher than the clouds. As you go higher the climate become colder. அதாவது இப்போ மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மவுண்டெயின் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிளைன்ஸ்லாம் வந்து மவுண்டெயின் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம இருக்கக்கூடிய பிளைன்ஸ்லேருந்து கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறதா என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிளைன்ஸ்லேருந்து நார்மல் லேண்ட்லேருந்து எலிவேஷன் ஹைட்டாக இருக்கக்கூடிய போர்ஷன் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மவுண்டெயின்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஓகேவா, நம்ம பார்த்துருப்போம் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில மவுண்டெயின்ஸ் வந்து க்ளவுட்ஸை விடவும் தாண்டி அந்த ஹைட் அதிகமாக இருக்கிறதால தான் இந்த மலை பகுதிகளில் நம்ம போனோம் அப்படின்னாக்கா கோல்ட் கிளைமேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பிகாஸ் க்ளவுட்ஸ் எல்லாமே கிட்டவே இருக்கிறதால நம்ம ஹைட் போக போக அந்த எலிவேஷன் அந்த பிளேஸில் எப்படி இருக்குன்னா ரொம்ப கோல்டர் கிளைமேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இன் சம் மவுண்டெயின்ஸ் தேர் ஆர் permanently frozen rivers of ice. They are called glaciers. அதாவது ஒரு சில இப்போ நம்ம சைடு இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். ஓகேவா, தென் ஒரு சில மவுண்டெயின்ஸ் என்ன அப்படின்னாக்கா பர்மனண்ட்டாகவே ஃப்ரோசன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது பனிகளால் மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே பாருங்களேன், இப்போ எலிவேஷன் ஹைட்டாக இருக்குது, இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஃபுல்லாகவே ஏதாவது ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். அந்த மாதிரியாக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாஷியர்ஸ், அதாவது பனிப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் தேர் ஆர் சம் மவுண்டெயின்ஸ் யூ கான் see they are under the sea. அதாவது ஒரு சில மவுண்டெயின்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளால பார்க்க முடியாது, பிகாஸ் அது எங்கே இருக்குன்னா சீக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, because the harsh climate, less people live in the mountain areas. Since the slopes are steep, less land is available for farming. அதாவது இப்போ மக்கள் அதிகமாக வாழற இடம் எங்கன்னு பார்த்தோன்னா பிளைன்ஸில் மட்டும்தான் அதிகமாக வாழ்வாங்க. ஓகேவா, ஸோ அங்கே தான் வந்து மக்கள் வாழறதுக்கான எல்லா சோர்ஸுமே தென் அவைலபிள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிளைன்ஸில் மட்டும்தான் இருக்குது. வெல் கம்பேரிங் டு த மவுண்டெயின்ஸ் அண்ட் பிளேட்டிவ்ஸ், ஸோ இந்த டெசர்ட். ஓகேவா, ஸோ மவுண்டெயின்ஸில் வந்து மக்கள் அதிகமாக வாழ்வாங்களான்னு கேட்டால் அதிகமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து அங்கே லோவாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த லேண்ட்லாம் வந்து மவுண்டெயின்ஸ் வந்து ரொம்ப ரக்கராக கரடு முரடாக இருக்கிறதால லெஸ் லேண்டு தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபார்மிங்லாம் அதிகமாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் மவுண்டெயின்ஸ் மே பி அரேஞ்ச்டு இன் த லைன் நோன் அஸ் த ரேஞ்ச். அதாவது இப்போ மவுண்டெயின்ஸ் அப்படின்றது இப்படி சிங்கிளாக இருந்தால் மவுண்டெயின் சொல்லுவோம், இதுலேருந்து கண்டினியூ ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ இந்த போர்ஷன் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலைத்தொடர்கள் அப்படி இல்லைன்னா மலை சங்கிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் மெனி மவுண்டெயின் சிஸ்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் பேரலல் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டிங் ஓவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி மவுண்டெயின் ரேஞ்ச் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோமீட்டர் கூட இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் the Himalayas and the Alps and the Andes are mountain range of Asia, Europe and South America respectively. Mountains vary in their height and shape. அதாவது இப்போது நம்ம மவுண்டெயின் ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி அதிகமாக ஏஷியாவில் இருக்கக்கூடிய தென் அதர் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய மவுண்டன் ரேஞ்ச் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயாஸ், ஆல்ப்ஸ் அண்ட் த ஆண்டிஸ் மவுண்டெயின்ஸ். ஓகேவா, ஸோ மவுண்டெயின்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கறதுக்கு ஹைட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தோடனே நம்மளால் இதுதான் வந்து மவுண்டெயின் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா, அதோடைய ஹைட்டை வச்சு. ஆனால் மவுண்டெயின்ஸ்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ், ஒரு மவுண்டெயினுக்கும்
while comparing to the mountains there are lot of difference between அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஒரு மவுண்டெயினுக்கும் இன்னொரு மவுண்டெயினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அதனுடைய ஹைட்டாக இருக்கட்டும், அதனுடைய ஷேப் ஆகட்டும் ஓகேவா. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் தேர் ஆர் 3 types of mountains: fold mountains, block mountains and the volcanic mountains. ஸோ மவுண்டெயின்ஸ் அப்படின்றது 3 types பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் fold mountains, block mountains, then the volcanic mountains. Okay, the Himalayan mountains and the Alps are young fold mountains with rugged relief and conical peak. அதாவது 3 types of mountains பார்த்துருக்கோம். in that Himalayan mountains and the Alps இருக்கு இல்லையா, இந்த 2 mountains வந்து யங் மவுண்டெயின்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இதனுடைய ஹைட் வந்து என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து கோனிக்கல் பீக்கில், அதாவது பீக் வந்து கோனிக்கல் பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் the Aravalli range in India is one of the oldest fold mountain system in the world. The range has considerably worn down due to the process of erosion. The Appalachians and the North America and the Ural mountains in Russia have rounded features and the low elevation. They are very old fold mountains. ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ யங் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லும்போது இந்த எலிவேஷன் அப்படின்ட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ப்ளஸ் இதனுடைய பீக் வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேவா. வேறஸ் த ஓல்டு மவுண்டெயின்ஸ், அதாவது ஆரவல்லி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்தியாவில் இருக்குது. இதுதான் வந்து வேர்ல்டுன்னு இருக்கக்கூடிய ரொம்ப ஓல்டஸ்ட் மவுண்டெயின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த மவுண்டெயின்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட் அதிகமாக இருக்காது ஓகேவா. ஸோ ஹைட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த பீக் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரவுண்ட் பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுதானே வந்து ஓல்டு மவுண்டெயின் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு தானே ஹைட் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸோ எரோஷன் தன்மையால் ஸோ இந்த பீக்லாம் வந்து இந்த அரிச்சு போயிடும் ஓகேவா. ஸோ அரிச்சு போயிட்டு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரவுண்ட் பீக்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஓல்டு மவுண்டெயின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ளைச்சன்ஸ் மவுண்டெயின்ஸ் நார்த் அமெரிக்காவில் இருக்குது. தென் யுரால் மவுண்டெயின்ஸ் ரஷ்யா. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது எல்லாமே வந்து ஓல்டு ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்லி we are going to discuss about the block mountains. Black mountains are the created when large areas are broken and displaced vertically. The uplifted blocks are termed as the horst and the lower blocks are called the கிராபியன். அதாவது பிளாக் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளாட் ஒரு பெரிய போர்ஷன் இருக்குது. இந்த போர்ஷன்லேருந்து ஒரு போர்ஷன் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ரீசனால் அது ப்ரோக் ஆகுது. ஸோ ப்ரோக் ஆகும்போது ஒரு போர்ஷன் என்ன ஆகுது அப்படின்னாக்கா கீழே நோக்கி வந்துடுது ஓகேவா. ஸோ அப்போ கீழே நோக்கி வரும்போது மற்ற பார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னாக்கா அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்கும், அதாவது உயர்ந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த உயர்ந்து இருக்க போர்ஷன் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற லோயர் போர்ஷன் கிராபியன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பிளாக் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், த Rainy Valley and the Vosges Mountain in the Europe are examples of such mountain system. அதாவது இந்த மாதிரி இந்த பிளாக் மவுண்டெயின்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ரெயின் வேலி, தென் த வாஜஸ் மவுண்டெயின், இது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா யூரோப்பில் இருக்குது. தென் locate them on the world map in the atlas and find out some more examples of these type of landforms. அதாவது ஸோ மவுண்டெயின்ஸ் அப்படின்ற ஒன்று மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ளே என்னமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அட்லஸில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஒன் சர்ச். ஓகே, தென் volcanic mountains are formed due to the volcanic activity. ஸோ செகண்ட் ஒன் volcanic mountains. ஸோ இது எல்லாம் இந்த மவுண்டெயின்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா volcanic activity மூலயமா தான் ஓகேவா. Mountain Kilimanjaro in Africa and the Mountain Fuji in the Japan are examples of such mountains. அதாவது இந்த volcanic mountainsக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்டைன் கிளிமஞ்சாரோ, ஸோ இது எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் மவுண்டைன் ஃபவுஜுமா, இது ஜப்பானில் இருக்குது ஓகே. தென் மவுண்டெயின்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். த மவுண்டெயின்ஸ் ஆர் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வாட்டர். மெனி ரிவர்ஸ் ஹாவ் that source in the glaciers in the mountains. அதாவது ஸோ மவுண்டெயின் அப்படின்றது நமக்கு என்னதான் வந்து அங்கே நிறைய லேண்ட் அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னாக்கா
ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆறுகளின் பிறப்பிடமே என்ன அப்படின்னாக்கா மவுண்டெயின்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய மவுண்டெயின்ஸ் வந்து கிளாஷியஸாக இருக்கு இல்லையா, பனிப்பாறைகளாக இருக்கும் இல்லையா, அந்த பனிப்பாறைகள்லாம் மெல்ட் ஆகி என்னவாகுது அப்படின்னாக்கா வாட்டரை கன்வெர்ட் ஆகி அதுதான் வந்து ஆறாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ரிசர்வரிஸ் ஆர் மேட் அண்ட் த வாட்டர் இஸ் த ஹார்னஸ்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் பீப்புள். வாட்டர் ஃப்ரம் த மவுண்டெயின்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் இரிகேஷன் அண்ட் த ஜென்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. அதாவது இப்போது அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து வரக்கூடிய ரிவர், அதாவது வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம், அதை நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அதுலேருந்து அப்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் river valleys and the terrace is the ideal of the cultivation of crops. Mountains have a rich variety of flora and fauna. The forest provide fuel, fodder, shelter and the other products like gum, resins, etc. அதாவது ஸோ மவுண்டெயின்ஸில் வந்து நமக்கு நிறைய திங்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லைக் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, தென் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபியூல், ஃபோடர், ஷெல்டர் அண்ட் த அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் கம் அண்ட் த ரெசின்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா நமக்கு மவுண்டெயின்ஸில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே இருக்கிறதா என்ன அப்படின்னாக்கா வல்கானிக் மவுண்டெயின் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வல்கானிக் ஆக்டிவிட்டி மூலிமா உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே சில்ட்ரன், ஸோ ஃபார் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தி major landforms of the earth. In that we have discussed about internal process and the external process. Then secondly we have discussed about the mountains. Then in that we have discussed about the three types of mountains: fold mountains, block mountains and the volcanic mountains. Block mountains we have discussed about the two types of the process, that one is the Horst and the Caribbean. Okay, lastly we have discussed about the volcanic mountains. Rest of the part we will see on the next class. Okay, thank you to all.